பைக் ஆஃபர் போட்டுருக்காங்க. அப்படியே கடையை முடிச்சுட்டு சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டாங்க. கிளம்பி வந்துட்டு கிளம்பி வந்துட்டேன். அப்படியே வரும்போது அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்காக இறங்கி எங்கள் வீட்டுக்கு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இறங்கிட்டு அப்படியே கடைங்களை அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பித்தேங்க. சரி கடைக்கு தான் போகணும் இல்லையா, சரி கடையாவது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டே போகிறேங்க. தலகாணி உரம் விற்றாங்க. தலகாணி உரம் 400 ரூபான்னாங்க. அதனால அப்படி 2 தலகாணி உரம் வாங்கிட்டு ஒரு மேட்டு ஒன்று வாங்கினேன். கால் மீதி ஒன்று தான் இருந்துச்சு வீட்டில். ஸோ இன்னொன்று வாங்கலான்னு சொல்லிட்டு இன்னொரு கால் மீதியும் வாங்கிட்டேங்க. இல்லை இடம் இருக்குது, அது எங்கே போகுது? இல்லை எல்லா இடத்துலையும் பைபாஸ் மாதிரி ஆயிடுச்சுங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக டிராஃபிக் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. எல்லா இடத்துலையும் வாண்டட் போட்டிருக்கான். ஆனால் வாண்டட் பார்த்திங்கன்னா எல்லாம் சேல்ரி கம்மியாக சொல்கிறாங்க. இது தாங்க எங்கள் ஊர். எங்கள் ஊரை பார்க்காதவங்கலாம் பார்த்துக்கோங்க. இதாங்க ஒயின் ஷாப்பு. இந்த இவ்வளோ பெரிய ஒயின் ஷாப் இருக்குது பாருங்கள். இந்த பைக்கெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இந்த பைக்கெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லாம் ஆஃபீஸ் போகிறவங்க பைக் இல்லைங்க. இங்கே வந்து சரக்கு அடிக்கிறவங்க பைக்குங்க. ஒயின் ஷாப்புக்கு வர கஸ்டமரோட பைக்கு. இந்த சந்துக்காதாங்க நான் போவேன். அப்படியே நேராக போனால் மெசேஜ் ஜிபே பண்ண மெசேஜ் சென்ட் ஆகிடுதுங்க. இந்த டேர்ன் திரும்பினா நெக்ஸ்ட்டு டேர்ன் திரும்பினா ஸ்ட்ரைட்டாக போகணும் வீட்டுக்கு. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனி வீடு தாங்க கிடைக்கும். அவசியமாக தொல்லைங்க இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த ப்ராப்ளமும் இருக்காது இங்கே. ஆனால் ஜாலியாக இருக்கும், எந்த தொல்லையும் இல்லை. இந்த வீட்டிலலாம் ஆள் இருக்காங்க போல். சீட்டு வீடு. ஆனால் வெயில் டைமில் இருக்க முடியாது, கஷ்டம்தான். இது நம்ம வீடு இல்லைங்க, பால்வாடி. இதுதான் இந்த ஊர் பால்வாடி. புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஆனால் வந்து தேக்கலை. பாப்பா டியூஷன் போகிற இடத்துக்கு வந்தாச்சு. பாப்பா கிட்ட சாவி வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதாங்க.
வீட்டு சாவி வாங்கியாச்சு. ஜீசஸ் பாருங்கள் நல்லா இருக்காங்களா? என்னோட கீ செயின் ஜீசஸ் ஃபோட்டோ. ஃபுல்லாக இருட்டாக இருக்குங்களா? போக போக எப்படி தெரியுது உங்களுக்கு? ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி தெரியுதா? ஆனால் ஜூம் எல்லாம் பண்ணி காட்டலைங்க. ஸ்ட்ரைட் வீடியோ என்னவோ அதான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அமைதியாக இருக்கும் ஏரியா. 2 பக்கமும் வீடுங்க இருக்குது. ஸோ ஆனால் வந்து நல்லா அமைதியான ஒரு ஏரியா. எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த டென்ஷனும் இருக்காது. மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா இந்த சிட்டுக்குருவிங்க சவுண்டெல்லாம் சூப்பராக கேட்கும் இந்த பக்கம். வீடுங்கள்லாம் செம்மையாக இருக்குங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூமே 5500 5000 சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் 7500 7000 அந்த மாதிரி ரெண்ட்டு உள்ளது இருக்குதுங்க. அங்கே ஒரு பாப்பா குழந்தைய வச்சு சுற்றி நிற்கிறாங்க இல்லையா? குழந்தைக்கு திஷ்டி சுற்றி போட்டுட்ருக்காங்கங்க. இதுதாங்க நம்ம வீட்டுக்கான ஏரியா. இங்கே